அம்பாளுடைய சக்தியை நம்மளால் சொல்லி இயல முடியாது. நாங்கள் அவங்கவுங்க அந்த அம்பாள்கிட்ட அனுபவிக்கும் போது தான் அதனுடைய சக்தியை உணர முடியும். நீங்க பிரதோஷத்துக்குலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பிரதோஷத்துக்கு எல்லாரும் வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அம்மனுக்கே தெரியும் இவங்களுக்கு இதுதான் வேணும்னு வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லா வித நன்மையும் இந்த அம்பாள் நடத்தி கொடுக்குறா. எந்த குறையும் வைக்கல. நாங்கள் 50 வருஷமா இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கோம். அதிபராசக்திக்கு ஜெய், முத்துமார் எம்பியாவுக்கு ஜெய். இந்த கோயில் மிக ஒரு பழமையான 70-75 வருடங்களுக்கு மேல் உள்ள பழமையான ஒரு கோயில். இந்த கோயில் முதுமை தெய்வமாக அருள்மிகு முத்துமாரியம்மன். இதைத் தொடர்ந்து இந்த கோயில் அதன் பிறகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் வள்ளிதேவ சுப்பிரமணியர், விநாயகர், ஆஞ்சநேயர், பெருமாள் இதர சன்னதிகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கடந்த 2009ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இக்கோயில் இயங்கி வருகிறது. இக்கோயில் முத்துமாரியம்மன் இங்கு எல்லோரும் இந்த பகுதியில் எல்லாருக்கும் நல்லொருள் பார்த்து வேண்டும் வரம் தந்து எல்லாருக்கும் நல்லொருள் பார்த்து வருகிறாள். இவர்கள்ட்ட நீங்க பிரார்த்தனை செய்து எந்த ஒரு காரியம் இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணிட்டு போனா கண்டிப்பா அதில் ஜெயமாகும். முத்துமாரியம்மன் கோயில் இது ரொம்ப வருஷமா இருக்கு. சக்தி வாய்ந்த தெய்வம். அது என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே அம்பாள் நடத்தி கொடுப்பாங்க. நம்ம என்ன வேண்டிக்கிட்டோமோ அந்த குறைகள் எல்லாமே அம்மா தீர்த்து கொடுப்பாங்க. குழந்தைக்கு, கல்யாணத்துக்கு, வேலை வெட்டி, நம்ம குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அம்மாட்ட வந்து வேண்டிக்கிட்டு போனாலே எல்லாமே நல்லபடியா நடக்கும். உபபிஷேகம் பண்ண போறாங்க. இந்த ஆடியோலி நல்லா பண்ணிட்டாங்க. நல்லா எல்லாமே நல்லா பண்ணுவோம். நாங்க ஒரு 10 வருஷம் வந்து அந்த இருக்கா பாருங்க, பார்வதி தாய், தமிழ் தாய், பார்வதி தாய் இந்த கோயில்ல ஒண்டிதான் இருக்கா. வேற எந்த கோயிலையும் இல்ல. எங்க அம்மா சக்தி உள்ளவ, அப்படி இருப்பா. உலகமே அங்க பொங்க வச்சு கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் வேண்டிக்கிட்டு போய் மறு வருஷமே கல்யாணம் ஆயிரும். பொங்க வைப்பா. அப்படி தாய் அம்மா நம்ம என்னன்னாக்கா நம்ம வீட்டுல என்ன குறைகள் இருக்கோ அத்தனை குறைகளும் சிறப்பு. நல்லா கல்வி தருவாங்க அம்மா, வேலை கிடைக்கும், வீடு வேணா வீடு கட்டிட்டு தருவாங்க, குழந்தை வேணா குழந்தை பார்க்கணும், திருமணம், நம்ம வீட்டு அனைத்து பிரச்சனைகளுக்கும் அம்மா எல்லா வேண்டியதெல்லாம் நிறைவேறும். நம்ம அம்மனோட அருள் தருவோம். இந்த கோயிலுக்கு நான் ஒரு 5 வருஷமா இருக்கேன். எங்க மதர் இன் லா வீடு பக்கத்துல இருக்கு. ஸோ எப்பெல்லாம் நான் விசிட் பண்ணுவேனோ அப்பெல்லாம் இங்க வருவேன். ஸோ இங்க நல்லா வேண்டிக்கிட்டா எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடக்கும்னு எங்க மதர் இன் லா சொல்லுவாங்க. அதனால எப்பவுமே நான் இந்த கோயில விசிட் பண்ணுவேன். எல்லாமே நல்லது நடக்குதுங்க. நாங்க என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாம் நடக்குது. எல்லாம் நல்லமா வச்சிருக்காங்க அம்மன் எங்களை. நாங்க என்னென்ன வேண்டது எல்லாமே கிடைக்குது. எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. சின்ன கோயில ஆரம்பிச்சது இப்ப நல்லா பெருசா பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறோம். கோவில் எனக்கு தெரிஞ்சு 35 வருஷமா நான் பாக்குறேன். நான் முன்னாடி வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கும்போது டெய்லி இந்த காலேஜ் போகும்போது இப்படியே தான் வருவேன். ஸோ இந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டு போவோம். இப்போ நெசப்பாக்கத்துல இருந்தேன். இருந்தாலும் அந்த ஆடி வெள்ளி எல்லா வெள்ளியுமே இதாக தான் இருக்கும், விமர்சையா பண்ணுவாங்க. ஸோ ஆடி வெள்ளின்னும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல விமர்சையா இருக்கும். இப்போ இந்த கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால கூட்டம் கம்மியா இருக்கு. அடுத்து கும்பாபிஷேகம் 1 இயர் ஆகும். நான் அடிமட்டத்துல இருந்து மேல வந்தது எல்லாம் அம்மா கை கொடுத்ததுதான். எல்லாமே நான் ரொம்ப கஷ்டத்துல தான் இந்த கோயிலுக்கு வந்தேன். நான் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சது, என் பையன் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சது, என் பையனுக்கு பாப்பா அம்மாவே பிறந்தாங்க, வீடு வாங்கி கொடுத்தாங்க. எல்லாமே அம்மனோட அருள் தான். அம்மா போட்ட பிச்சை எல்லாமே எல்லாம் கொடுத்தாங்க. நாங்க என்னால முடிஞ்ச அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு இருப்போம் ஒரு வாரம். இந்த கோயில் கேகே நகர்ல இருக்கு. இந்த கோயில் அம்மன் கோயில் சொன்னாலே, கேகே நகர் அம்மன் கோயில் சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இந்த கோயில இப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால கூட எல்லாம் வாக்கல. இன்னுமே இப்ப முத்துமாரியம்மன் நல்லா இருக்கும். இங்க சுத்தி எல்லாம் நல்லா கடை எல்லாம் நிறைய இருக்கு. நல்லா வளர்ச்சி நல்லா பண்ணியிருக்காங்க. கோயில் அம்பாள் நல்லா நித்திய கல்யாணியா நல்லா இருக்கா. ஒரு உதாரணத்தோடனா இங்கிருந்து ஒருத்தர் மானசரோவர் பயணம் சென்றார். அங்கே போகும்போது அவருக்கு ஒரே க்ளவுட்ஸ், அதாவது மேகம் முடிச்சு போச்சு, ஃப்ளைட்லாம் எங்களுக்கு கேன்சல், உங்களுக்கு ஹெலிகாப்டர் கேன்சல், நீங்கள்லாம் வீட்டுக்கு போகலாம், நான் 2 days கழிச்சு தான் சொல்லி கீழே இறங்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம்.
இவர் வயதானவர் இருந்தாலும் போய் தான் ஆகணும் ஒரு மனசுல நம்ம அங்கேருந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. அம்மா நீ தான் பிரார்த்தனை எனக்கு வந்து வழி காட்டணும், உடனடியான போய் பார்க்கறதுக்கு நீ தான் வழி பண்ணணும். ஒரு 20 நிமிஷத்துக்குலாம் அந்த க்ளவுட்ஸ் அப்படியே கிளியர் ஆகி அவங்களுக்கு திருப்பி ஹெலிகாப்டர் வந்து அவங்க திருப்பி போய் பயணம் பண்ணி அந்த மானசரோவர் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இது என்னுடைய அனுபவம். அந்த பெரியவரை நேரடியாக வந்து இங்கே வந்து சொல்லிட்டு போயிட்டு வந்து உடனே இங்கே வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனார். அந்த அளவுக்கு அந்த அம்பாளுடைய சக்தியை வந்து நம்மளால் சொல்லி இயல முடியாது. தாங்கள் அவங்கவுங்க அந்த அம்பாள்கிட்ட அனுபவிக்கும் போது தான் அதனுடைய சக்தியை உணர முடியும். அது மாதிரி ஊருக்கு போனானா வந்த உடனே அம்மாட்ட வந்து சொல்லிட்டு பசங்க எல்லாத்துக்கும் இப்போ கூட என் பேரனுக்கு காலேஜில் இடம் பார்த்து எல்லாம் வேண்டிக்கிறதெல்லாம் அம்மாட்ட தான். காலேஜ் பசங்க படிக்கிற எல்லா பசங்களும் வெளிநாட்டில் இருக்கு போய் எல்லாம் அம்மாளோட அனுகிரகம் தான். நாங்கள் வந்து ஒரு 50 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்து 30 வருஷம் இருந்தேன். அதுக்கு முந்தைய 50 நான் வருஷம் இருக்கிற இடத்துலயே அம்மன் தான் எனக்கு. 30 வருஷத்துக்கு மேலேயே ஆறுது இங்கே. நான் 70 வருஷமா 60 வருஷமா இந்த கோயில்ல வேலை ஆத்து பிரிக்கிறேன். உனக்கிட்ட தானே இருக்கேன், என் பிள்ளைய காப்பாற்ற மாட்டியா? அவன் குடிக்காம இருந்து அவன் வண்டி ஓட்டணும், உனக்கு அந்த காசை கோயில் கட்ட கொடுக்குறேன் 10,000 ரூபாய் ஓட்டி இப்ப 10,000 ரூபாய் கொடுத்தேன். அப்படியாப்பட்ட சக்தி உள்ள அந்த தாய். ஆடி வெள்ளிக்கு வந்து அம்மனுக்கு எல்லாரும் வேண்டிப்பாங்க. என்னென்னலாம் அவங்கவங்களோட வேண்டுதல்கள்லாம் வந்து நிறைவேற்றி வைப்பாங்க. இப்போ வந்து அந்த வேண்டுதல் எப்போ வேண்டினாலும் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் இது வந்து கூழு ஊத்துறேன் அல்லது சக்கரை பொங்கல் செஞ்சு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கல்யாணம் அல்லது வேலை வீடு எது நினைச்சிருந்தாலுமே இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தியான அம்மனோட நம்ம என்ன வேண்டிண்டாலும் அந்த அம்மனுக்கு வேண்டுதல் ஒரு மாசமோ அல்லது அவங்க எத்தனை வாரம் வெள்ளிக்கிழமை 5 வாரம் வருவாங்க, 8 வாரம் வருவாங்க, 11 வாரம் வருவாங்க, அதுக்குள்ளவே முடிஞ்சிடும். நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேற்றி வச்சிருவாங்க இந்த அம்மன். ஈஸ்வரன் இங்க பிரதோஷத்துக்குலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பிரதோஷத்துக்கு எல்லாரும் வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே முருகன், கிருத்திகா தேவி எல்லாமே இங்க இருக்காங்க. பெருமாள் இருக்காரு, ஆஞ்சநேயர் இருக்காரு, அண்ட் பைரவர் இருக்காரு. எல்லாமே இங்க விசேஷமா எல்லா விஷயங்களும் நடக்கும். அதுவும் ஆடி மாசம் சொல்லவே வேண்டாம், கலகலகலன்னு இருக்கும். எனக்கு வீடு வேணும்னு அதாவது நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அம்மனுக்கே தெரியும் இவங்களுக்கு இதுதான் வேணும்னு வந்திருக்காங்க. இப்ப நான் வந்து பசங்க படிக்கணும், காலேஜ்ல இடம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சீட்டு நம்ம நினைச்சது அப்படியே நடக்கும். நம்ம இது கேட்க வந்திருக்கோம்னு அந்த அம்மனுக்கே தெரியும். நாங்க இங்க வரும்போது வீடெல்லாம் இல்ல, வீடு கேட்டோம், வீடு கேட்கல, வீடு இருக்கிறதுக்கு வேணுமே, வாடகை கொடுக்குறோமே அப்படின்னு நினைச்சோம். அடுத்த வருஷமே இங்க வீடு வாங்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 வேண்டுதலுமே நம்ம அம்மனுக்கே தெரியும் நமக்கு என்ன வேணும்ன்றத அம்மன் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுதான் உங்களுக்கு எல்லா வித நன்மையும் இந்த அம்பாள் நடத்தி கொடுக்குறா. எந்த குறையும் வைக்கல. நாங்கள் 50 வருஷமா இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு 5 வருஷமா இந்த கோயிலுக்கு வரேன். இந்த மாதிரி ஆடி வெள்ளி அந்த மாதிரி சிறப்பு நாள்லாம் இங்க வந்து நல்லா பூஜை நடக்கும். ரொம்ப நல்லா பண்ணி வச்சிருப்பாங்க. அம்மனுக்கெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் முத்துமாரியம்மன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மனசுல அப்படியே நடத்தி கொடுப்பாங்க. அது வந்து எந்த இதுவும் கிடையாது. ஸோ சக்தியுள்ள அம்மன் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச எதாவது முத்துமாரியம்மன்னா அந்த கோவில் பேரே அந்த மாதிரி இந்த சரௌண்டிங்ல அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப்னு வச்சு அம்மன் கோவில் தான் கே நகர்னாலே அம்மன் கோவிலான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மன் கோவில். அம்மன் கிட்ட வேண்டினா மோஸ்ட்லி எல்லாமே நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா வேலை அந்த மாதிரி வேண்டதுலாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா மனசு குழப்பத்தோட வந்தேன்னா கோயிலுக்கு வந்தா ரொம்ப ஒரு தெளிவு கிடைச்சிட்டு போகும். மீனாட்சி கல்யாணம் இது சித்திரை மாசம் மீனாட்சி கல்யாணம் ரொம்ப விமர்சையா நடக்கும். அப்புறம் மாசம் பிரதோஷ பூஜை சிவனுக்கு ரொம்ப நல்லா நடக்கும். சிவனுக்கு பூஜை பிரதோஷம் எங்கேயுமே நீங்க அப்படி பார்க்க முடியாது. அவ்வளவு நல்லா பண்ணுவாரு. இந்த கோயிலோட சிறப்புனா வந்துட்டு இந்த இந்த சன்னிதானத்திலே வந்து நிறைய அம்மன் பார்க்கலாம். பிரத்யங்கரா தேவி அம்மன் பார்க்கலாம், சிவன் இருப்பாரு, அப்புறம் முருகர், விஷ்ணு, பெருமாள்லாம் எல்லாமே இருப்பாங்க. ஸோ இந்த கோயில் ஒரு கோயிலுக்கு வந்தாலும் நீங்க எல்லா சாமியோட வழிபாடுமையும் பண்ணலாம். ஸோ பசங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா, படிச்சு முடிச்சாங்களா, வேலை கிடைக்கணுமா, வேலை கிடைச்சிது, கல்யாணம் ஆகணுமா, கல்யாணம் ஆனது, குழந்தை பிறக்கணுமா, குழந்தை பிறந்தது, அடுத்தது நம்ம என்னெல்லாம் வேண்டுமோ நமக்கு தேவை அம்மனே கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த அம்மன்கிட்ட உள்ள சக்தி. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஒரு கிட்டத்தட்ட 15 to 20 இயர்ஸா நான் இங்க வந்துட்டு இருக்கிறேன். எந்த விஷயத்த நினைச்சு வந்தாலும் உடனே இங்க வந்து வெற்றி அடையும். ரொம்ப ஒரு பவர்ஃபுல் கோயில். எங்க வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கணும் அப்படின்னா அதை நாங்க நினைச்சுருப்போம், அதை அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதே போல நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருந்தது. பிரதோஷம் அன்னைக்கு 2வது சுத்து மாலை போடுவாங்க.
அப்ப அந்த கண்டிப்பா அந்த இதை நிறைவேற்றி வைப்பார் சுந்தரேஸ்வரர். கூட்டு பிரார்த்தனையா வெளியில யாரான்னு ஏதாவது வேண்டுதல் சொன்னா கூட அவங்களுக்குன்னு நாங்க கூட்டு பிரார்த்தனை. ஹஸ்பண்டுக்கு சதாபிஷேகம் பண்றதா இருந்தோம், ரொம்ப உடம்பு சரியில்லாத இருந்தது, வேண்டிட்டு நன்னா நடந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெர்க்கல் பண்ணியிருக்காம்பா, இன்னதுன்னு இல்லை, சொல்லப்போனா எவ்வளோ சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி நடக்கும். அதனால் இந்த கோயில் வந்து இப்போ திருப்பணி வேலை நடைபெற்று கொண்டிருக்கு. திருப்பணி ராஜகோபுரம் முதன்மை 3 முடிய ராஜகோபுரமும் அம்பாள் சன்னையை கொஞ்சம் பெருசாக்கி அதில் இந்த திருப்பணி நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் வந்து இந்த ஆடி வெள்ளி மற்றும் தை வெள்ளி மற்றும் எல்லா நாட்களிலும் முத்துமாரியம்மன் வழிபட்டு தங்கள் கோரிக்கைகளை அம்மனில் வைத்து வேண்டிய வரங்களை வேண்டி பெறுமாறு அன்போடு பெற்றுக்கொள்கிறோம்.